சங்கீதம் 34. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா விடுவிக்கிறார். நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அவரை விடுவிப்பார். அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முடிக்கப்படுவதில்லை. நீதிமானை படைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்பிக்கை உள்ளவர்களிலும் குற்றம் சுமராது. கணினி கொடுத்து நாம் மணிக்கணக்கா பேசலாம். ஆனாலும் விசேஷமாக ஆண்டவர் நாள்ல ஒரு வசனத்தை கொடுக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கொடுத்து நம்ம நாளைக்கு தியானிக்க போகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில குறிப்பாக தேவனை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக துன்பங்கள், அநேக பாடுகள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கு. கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவை எல்லாவற்றிலும் அவர் நிற்கிறாரா? அநேக பாடுகள். நம்ம ஒரு தேர்ல நிக்கிறோம், தனிமையா நிக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா வசனம் சொல்கிறது அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பான். இவ்வளவு பிரச்சனைக்குள்ள நம்ம ஒத்தையில இல்ல, நம்ம கூட தோல் கொடுக்க, சுமக்கிற, பரிந்து பேசுகிற, வழக்காடுகிற ஒருவர் நிற்கிறார். நாம் அதை அறியாமல் இருக்கிறோம். அவர் எதற்காக நிற்கிறாரா? விடுவிக்கும்படியாக. அல்லேலூயா. அவர் நின்று நம்மை விடுவிக்கிறார். நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இருதயம் நொறுங்குண்டு உடைந்து இனி வாழ முடியாது, இனி எனக்கு ஒரு ஆறுதல் கிடையாது, இனி என்ன விடுவிப்பார் யாரும் இல்ல, அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து எல்லா துன்பங்களுக்கும் நடுவே நம்ம தனியா இல்ல, ஆண்டவர் நிற்கிறார். இங்க நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு சமீபமாயிருக்கிறார். சமீபமாயிருக்கிறார். எதற்காக சமீபமாயிருக்கிறார்? உலகம், பிசாசு நம்மளை உடைச்சு நம்மளை சுக்குநூறா ஆக்கி இனி உன்னால முடியாது, இனி உன்னால எழும்ப முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சது என்று சொல்லி என்னை நெருக்கி, என்னை உடைத்து, என்னை பிரஸ் பண்ண, அழிக்க நினைக்கும் போது பொல்லாப்பு, வாதைகள், போராட்டங்கள், சீற்றங்கள், ஐயரே நாங்களை மடிந்து போகுது, நமக்கு சுத்தமோ அல அடிக்கிட்டு காற்றடிக்கு நாங்க மூழ்கி போயிருவோமே, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துல ஆண்டவர் சமீபமாக இருந்து. சங்கீதம் 51:17. தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டேன். இதை யார் அறிந்திருந்தா? தாவீது அறிந்திருந்தார். ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையாய் மனஸ்தாபப்படுகிற யாருக்கும் கர்த்தர் சமீபமாய். அல்லேலூயா. ஆண்டவரே, தாவீது ஒரு பாவம் செய்யறான், அதுக்கப்புறம் அது பாவமாக நினைக்காம அம்பாட்டில் இருக்கும்போது ஆண்டவர் தேவனுடைய ஊழியக்காரனை அனுப்பி, நாத்தான்வேல் தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தும் போது அவன் கண்கள் திறக்கப்படுது, அவன் இருதயம் உடையுது, தன்னை ராஜாங்கிறதே மறந்து இவனே
எப்படி இளைய குமாரன் வர நான் பரத்து உமக்குவோம் பாவம் செய்தேன் இந்த குமாரன் என்று சொல்லப்படும் நான் பார்த்தேன் என்று சொல்லி எப்படி வந்தானோ அப்படியாக தாவீது என் மீதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எனக்கு முன்பாக நிற்கிறது, என் அக்கிரமம் நீங்க நீ முற்றிலும் கழுவுங்கப்பா, என் பாவங்களை மன்னிங்க, உள்ளத்துல உண்மையா இருக்க விரும்புகிறேன், அந்த காலத்தின் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவி, நீ கழுவுங்க, ஈஸ்வரனால கழுவுங்க, நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யுங்க. அப்பொழுது நொறுக்கிற எலும்புகள் கழிவு வரும், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் என் முகத்தை மறைத்து என் அக்கிரமெல்லாம் நீக்கிடலாம், என்னை புதுப்பிங்க, சுட்டு விரித்து தாங்க, நிலவரமான ஆவியை தாங்க, இந்த சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதங்க, இந்த பரிசுத்தாவை எடுத்துக்கொள்ளாதீங்க, இந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க, உற்சாகமான ஆவினை தாங்கும்படி செய்யுங்க, அப்பொழுது நான் பாதுகாப்பு வழியை உபதேசிப்பேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல ஒட்டைகிறான், அப்படியே நொறுக்கப்படுறான். இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னோட தான், தேவனே என்னை ரட்சிக்க, தேவனே ரத்த பலிக்கனை நீங்களாக்கி விடும், அப்பொழுது என் நாவுடைய நீதியை கம்பீரமாய் பாடும், ஆண்டவரே நீர் என் உதடுகளை திறந்தலும் அப்பொழுது என் வாயுடைய புகழை அறிவிக்கும். பலி விரும்புகிற தேவன் அல்ல, தகனப்பணியும் நமக்கு பிரியமானதல்ல, தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நறுமுண்டமான இதயத்தை புறக்கணிக்க மாட்டீர் என்று சொல்லி ஒட்டங்கி தேவனுடைய சமூகத்தில் தெரிவிக்கிறார். வசனம் சொல்கிறது, நரங்குண்ட இருதயங்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். இனிமேல் என்னால ஒரு அடி கூட வாழ முடியாது, இதுக்கு மேல என்னால நிக்க முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நிற்கும் போது எல்லா பக்கத்திலையும் நெருக்கப்பட்டு வழி தெரியாமல் தடுமாடி நிற்கும் போது அப்படிப்பட்டவுடைய பக்கத்துல சமீபமாய் அருகாமையில தேவன் நிற்கிறார். எதற்காக? நம்மை விடுவிக்கும்படியாக, நம்மளுக்கு மறுவாழ்வு கொடுக்க முடியாது. இல்லையா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று எல்லாவற்றிலும் அவர் நிற்கிறார். எதுக்கு நிற்கிறார்? சமீபமா ஏன் நிற்கிறார்? நம்ம விடுவிக்கும்படியாக. அல்லேலூயா. நொறுங்குண்ட ஆவிகளை அல்லேலூயா புறக்கணிக்க மாட்டார். தன்னிடத்துல நொடைஞ்சு போய் ஆண்டவரே பரத்துபூர்வமா அமுகமா பாவம் செய்து என்று சொல்லி உடைஞ்சு வரும் பொழுது அந்த தகப்பன் நம்மளை புறக்கணிக்கிற தேவன் அல்ல, நம்மளை அள்ளி அணைத்து முத்தமிட்டு மறுவாழ்வு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு சம்பளம் மரணம், அந்த மரணத்தை என் பிள்ளைகள் பெறக்கூடாது என்பதற்காக நமக்கு முன்பாகவே, நாம பாவம் செய்வதற்கு முன்பாகவே தேவன் நம்முடைய எல்லாவற்றுக்காகவும் தன்னையே ஜீவ பலியை அர்ப்பணித்து, அல்லேலூயா, நம்முடைய மீது முத்தம் அவர் நொறுக்கப்பட முடியாது, நம்முடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட முடியாது, நம்முடைய பாவங்களுக்காக அவர் விளைக்கரை செலுத்தினார். சமீபமா இருக்கிறார். நாட்கள் நான் எல்லாவற்றையும் மீறிட்டேன், எல்லாமே எனக்கு நெருக்கிட்டு இவ்வளவுதான் என்று சொல்லி நறுங்குண்ட சூழ்நிலை இருக்கிற துன்பங்களுக்கு நடுவில் இருக்கிற நமக்கு மத்தியில ஆண்டவர் நிற்கிறார். அவர் சமீபமா இருக்கிறார். ஏன் நிற்கிறார்? நம்முடைய ஜெபங்களை கேட்பதற்காக, நம்மளை விடுவிக்கும்படியாக, நம்மளை உயிர்ப்பிக்கும்படியாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாட்கள்ல ஆண்டவரே இந்த மறுபடியும் பிரகாசிக்க பண்ணுகிறாங்க, நீ எடுத்து பயன்படுத்துகிறாங்க அப்பா என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கும் போது, ஜெபிக்கும் போது அவர் நம்மளை ரட்சிக்கிறார். சங்கீதம் 145 அதிகாரம் 19 வசனம். சங்கீதம் 145 19 18 19 படிங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இல்லையா? அவர் சமீபமாய் இருக்கிறார். யாருக்கு? தம்மை நோக்கி உண்மையாய், வெறுமனை கூப்பிடுகிறவரா இல்ல, உண்மையான மனஸ்தாபத்தோடு, அல்லேலூயா, உண்மையாய் தம்மை நோக்கி யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாகவே நம்மளை தாழ்த்தும் போது, உண்மையாகவே அவருடைய கிருபையை வாஞ்சிக்கும் போது, அல்லேலூயா, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடும் யாவருக்கும், அது யாரா இருந்தாலும் சுவேட்டத்தில் கூப்பிடும் போது, தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லும் போது சமீபமாய் வருகிறார். அல்லேலூயா. அவனை என்னிடத்துல அழைத்து வாருங்கள் என்று சொல்லி கண்களை திறக்கிறார். அல்லேலூயா. அப்பா என்று சொல்லி கூப்பிடும் போது அவர் சமீபமாய் அழைக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார்.
எதை கேட்டு? அவருடைய கூப்புகளை கேட்டு, அவருடைய ஜெபத்தை கேட்டு அவரை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். அளிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. துன்மார்க்கர் யாவரும் அழிந்து போவார்கள். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கனுடைய முடிவு கடினமான சூழ்நிலையா இருக்கும். அல்லேலூயா. தம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுகிறார். காப்பாற்றுகிறது. ஆமென். அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் ஒரு சமயமாக இருந்து அவருக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி அவர்கள் ரட்சிக்கிறார். அந்த கூப்பிடுகளை கேட்டு ரட்சிக்கிறார். இல்லையா? ஆகவே நாட்கள்ல ஆண்டவர் சமீபமா இருக்கிறார். நம்முடைய துன்பங்களுக்கு மத்தியில நின்று நம்மளை விடுவிக்கிறார், நம்மளை ரட்சிக்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றி அல்லேலூயா எல்லா அறிவிலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறார். நம்முடைய ஆத்மாவை காக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே என்னை விடுவிக்கிறவரை என்னை நெருங்குண்ட சூழல்ல எனக்கு சமீபமா இருக்கு, அதுவே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 57:15 நித்திய வாசியும் என்கிற நாமம் உள்ளவருமாகிய பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அருமையான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்ற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் அல்லேலூயா. அவர் எங்க வாசம் பண்றாரா? உன்னதத்திலே பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். அப்போ ஒரு தண்ணீர் எங்க பாயும்? மேட்டுல பாயுமா? தாழ்மையான பள்ளமான இடத்துல பாயும். அதுபோல ஆண்டவரே என்று சொல்லி நொறுங்குண்ட நறுங்குண்ட இதயத்தோடு நாம் காணப்படும் போது அவர் ஆவினால் நிரப்புகிறார், வாசம் பண்ணுகிறார். நம்ம தேவனுடைய சமூகத்துல போகும்போது ஆண்டவரே இந்த முதல்ல காயின் ஆவியலுடைய காணிக்கை அங்கீகரிப்பு நம்ம பார்க்கிறோம். ஒருத்தன் தன்னை தாழ்த்தி ஆண்டவரே என்று சொல்லி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறான். இன்னொருத்தன் நான் பசுத்தர், நான் முன்னாடி ஒளிஞ்சிறேன், அதை பண்றேன், இப்படி நீதியை நிறைவேற்றுகிறேன்னு சொல்லும் போது ஆண்டவர் எந்த காணிக்கை அங்கீகரிக்கிறார்? தாழ்மையான ஜெபத்தை கேட்கிறார், அங்கீகரிக்கிறார். இல்லையா? அதுபோல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்று இல்லை ராஜா, நான் நிற்பது நிர்மூலமாகாது உங்களுடைய கிருபை, உண்மையிலே நான் ஆதரிக்கப்பட்டேன், நீங்க எல்லாம் எனக்கு யாருமே இல்லப்பா, நொறுங்குண்ட நறுங்குண்ட அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய சமூகத்துல போகும்போது அவர் வாசம் பண்ணுகிறார், நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. நம்மளை ரட்சிக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்டு அல்லேலூயா அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் சமீபமா இருக்கிறார். நம்முடைய எல்லா தோல்விகள், துன்பங்கள், நெருக்கங்களுக்கு மத்தியில் அவர் நின்று நம்மளை விடுவிக்கிறார். நாளை அப்படிப்பட்ட தேவனை கொண்டிருக்கிற நாம் பாக்கியவாங்க. அல்லேலூயா. நாம் பாக்கியவான்களா இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறவர், கரம் பிடித்து தூக்கிறவர். அந்தவரே புயல் அடிக்குது, நாங்க மடிந்து போவோம்னு சொல்லி தேவனை எழுப்பும் போது அவர் என்ன பண்றாரு? காட்சியின் கடலை அடத்துகிறார். மாத்திரமில்ல, நீங்க ஏன் விசுவாசம் இல்லாம ஏன் உங்களால் கூடாமல் ஆயிட்டுன்னு சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில நெருக்க வரும்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு சமீபமா இருப்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. நம்மளை விடுவிக்கிறவர், நம்மளை ரட்சிக்கிறவர், உலகத்தின் முடிவு பொருந்தம் அகல நாட்கள் நாம் கூட இருக்கிற வாக்கு கொடுத்தவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் நம்மை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஆகவே தேவனுடைய சமூகத்துல எப்பொழுதெல்லாம் போறோம் அப்பொழுதெல்லாம் நம்மளை தாழ்த்தி நொறுங்குண்டு எதிர்கோடு செல்லும் போது ஆண்டவர் நமக்கு வாசம் பண்ணுகிறார், நம்மளை ஆசிரியக்கிறவர். கர்த்தர் தாமே நம்மளை ஆசிரியப்பாங்க. அல்லேலூயா. நாளை கர்த்தர் ஆசிரியத்து இருக்காங்க. துதியின் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாய் கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவோட பாதத்தில் மறுபடியுமாய் வருகிறோம். ஆண்டவரே இவ்வளவு நேரமாக என் தேவனாய் கர்த்தர் எங்களோடு கூட்டியிருந்தீரே, எங்களோடு கூட கிருஷ்ணர் ஆண்டி ஆண்டவரே மிஸ்வா ஆண்டவரே கொத்த மண்ணாவுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே மேல் கண்கள் நோக்கமாய் இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு விலகாத தேவன் ஆண்டவரே, எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே, இதுவரை பார்த்த தேவனாய் கர்த்தர், கரம் பிடித்து நடத்த தேவனாய் கர்த்தர், இனிமேல் நடத்த வல்லவரும் நல்லவரும் போதுமானவராய் இருந்து கர்த்தர் எங்களை வழிநடத்த சிபிக்கிறோம். ஆண்டவரே
நல்லவனாக நாங்கள் சிரிக்கிறோம். எங்களை ஆட்சி நீரே தேற்றி நீரே அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில அல்லேலூயாமை சோத்திரம். மகனுக்காக மகனுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் அதிகமாக செபித்து வருகிறோம் ஆண்டவரே. நாளை தேவைகளுக்காக நாங்கள் அதிகமாக செபித்து வருகிறோம். எல்லா தேவைகளையும் கத்தர் சந்தித்து வருகிறது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகன் கத்தாவை கைவிட்ட வேலைகள் போக்கில வருத்துல வண்டி வாங்கிட்டு எல்லாம் கரம் கொடுத்து மகனை பாதுகாப்பை கத்தாவை கொண்டு வந்து எங்களுக்கு ஆறுதலை கருத்து கொடுக்க நல்ல கருத்து கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நமக்கு நன்றியோடு சுதிக்கிறோம் சுதிக்கிறோம். மகனுடைய குடும்பத்தை மட்டும் ஆணி வேலை அடித்து பாதுகாத்து ஒரு கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகனுடைய குடும்பத்தை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அணுகாதபடி என் தேவநாயகர் மகனை பாதுகாத்துக் கொள்ளபடி நாங்கள் சிரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கையில் ஆசைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்று கேட்டோம் ஆண்டவரே, பார்க்க வேண்டும் என்று கேட்டோம் ஆண்டவரே. எவ்வளவு தூரத்துக்கு அப்புறம் இருந்து மகனை கொண்டு வந்து ஆண்டவரே எங்களை கருத்திற்கு ஆமித்து கொடுத்தீர் ஆண்டவரே. சோதரிக்கிறப்பா அவருடைய குடும்பத்தை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் தேவைகளை எல்லாம் கத்தர் சந்திங்க. இன்னும் வாய்க்க போற எல்லா தேவைகளை கத்தர் சந்திக்க முடியாது நாங்கள் சொல்லிக்கிறோம். கத்த கொடுத்த வேலைக்காய் நன்றி, உங்களுக்காய் நன்றி, காத்துக்கொள்ளும் மட்டுமாய் பாதுகாத்து வருகிறதுக்காய் நன்றி. யோபின் விட்ட வேலையை தேவநாயகத்தை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் தெரிவிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி மாட்டுகிறே மீதியான சமயம் குளிரும் ஒவ்வொரு வாரம் தவறாமல் வந்து கத்தாவே ஆசீர்வதியும் அடைந்தே பரிசுத்தப்படுத்தும். இந்த காலங்களில் மகனை ஆசீர்வதிக்கவே அன்பின் அதிகால ஜெபத்தில் இருக்கிற அநேக பிள்ளைகளும் நாங்கள் மகனை ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வாதம் மகனே எடுத்துங்க. மீதியான சமயம் கொடுங்க. கருத்துக்கு சித்தமான அடுத்த வாரம் வர வரைக்கும் கருத்துடைய பலத்த கரம் மகனோடு கூடவும் அன்பின் அதிகால ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகளோடு கூடவும் ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு மக்களுக்காகவும் சாட்சியின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் சீதிக்கு கிருபை நாங்கள் சாட்சி ஆட்சி கிருபை செய்யும் ஆசீர்வதியும். நாளை காலையில எல்லாரும் கூடி வர வரைக்கும் கருத்துட பலத்தை பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்க முடியாது. வண்டி வாங்கல் அதிகாரியுடைய கண்கள்ல எல்லா கண்களையும் தயவும் இறக்குகிற கிருபை செய்யும். பாதுகாத்துக் கொள்ள முடியாது செதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்க சொல்லுங்க அப்பா. இந்த கால கடைசி காலத்துல பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க. மட்டுமா எங்களுடைய காங்கிரஸ் மூலியமா எந்த தடைவராதபடி பாதுகாத்தீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. கொடி நன்றி ஆண்டவரே. சோத்திரம். நாங்கள் எல்லாரும் பிரிந்து போகிறோம். கருத்து பிரியாத நேசர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கரம் கொண்டு பாதுகாத்துக்கும்படியா என் அருமை ஸ்ரீ நாமத்தில் தாழ்மை முடிச்சிருக்கிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டு பிரதரையுடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அல்லேலூயா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வா, மென்மேலும் பலப்படுவாங்கிற வேத வசனப்படியாக பிரதரையுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி அநேகமாயிரம் மக்களுக்கு அற்புத சாட்சியாய் கர்த்தர் மாற்றி போகிற தெய்வுக்காக கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க போற தெய்வுக்காக எல்லாரும் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமயமா இருக்கிறாங்கிறாரு. சமயமா இருக்கிறதோடு கூட மாத்திரமல்ல, நமக்கு வருகிற எல்லா ஆபத்துகளுக்கும் நமக்கு வருகிறதான எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர் நம்மை நின்று விடுவிக்கிற தேவனா இருக்கிறார் என்பதை இந்த காலவேளை திட்டம் தெளிவாக ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அதன்படியாக தேவ சமூகத்துல வரும்பொழுதெல்லாம் நொறுங்குண்ட நறுமுடி இறுதியத்தோடு கூட தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்து எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை நின்று விடுவித்து வாழ வைக்கிற வல்லமுடைய தகப்பனாய் இருக்கிறார். அப்படியா கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ள மேற் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென்.